Queen Jhansi. மார்னிங் டீ போடும்போதே முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் என்னென்னு மனசுக்குள்ளே ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி நிறைய வேலைகள் நான் முடிக்க வேண்டியிருக்கு. குறிப்பாக வெளியே போய் முடிக்க வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது. ஸோ டீ போட்ட உடனே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெல்கம் டு த கிங்டம் ஆஃப் குயின் ஜான்சி. காலையில் டிஃபனுக்கு நான் அரிசி ரொட்டி செய்கிறேன். அரிசி ரொட்டி கொஞ்சம் கஷ்டம் தான், ஆனால் நான் செய்கிற மெத்தடில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதனால தான் அரிசி ரொட்டி செய்கிறேன். ஒரு கப் அரிசி மாவுக்கு 1 கப் தண்ணி நல்லா கொதிச்சிடணும். கொதிச்ச பின்னால் எடுத்து ஊற்றி நல்லா ஒரு கரண்டியால் கிண்டணும். அப்படின்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். நான் இதை மிக்சியில் போட்டு தான் அரைப்பேன். மிக்சி அப்படின்னா அதோடைய ஆட்டா நீடர், அதோடைய அட்டாச்மெண்ட் இது. இதில் போட்டு ஒரு சுற்றுனா சூப்பராக நமக்கு அரைஞ்சு வந்துடும். இப்போ நான் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இதை ரவுண்ட் பால்ஸாக ரோல் பண்ணிக்கிறேன். இது சாதாரண பச்சரிசி மாவு தான், கடையில் கிடைக்கிற மாவு தான். பட் நாங்கள் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம். வறுத்தெல்லாம் வைக்கல, அப்படியே தான் வச்சுருக்கேன். இதில் நம்ம பிசையிறதுக்கு முன்னால் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சம் கம்மியாக தான் உப்பு நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி பால் மாதிரி நம்ம ரோல் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ்ஸில் என்ன பண்ணுவேன்னா ஒரு பாலித்தீன் போட்டு மேலே ஒரு செல்லோ டேப் மாதிரி ப்ரௌன் கலர் டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் பேக் சைடு. அந்த மாதிரி பாலித்தீன் போட்டுட்டோன்னா ஒரு டைம் நம்ம ஆயில் தடவிட்டால் போதும். ஒரு 15 to 20 ரொட்டிக்கு நம்ம அழுத்தி எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் மாதிரியே அழகாக ஒட்டாமல் வந்துடும். நான் 2 சைடும் பாலித்தீன் போட்டு கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பூரி சப்பாத்தி எல்லாமே இதில் வரும். ஆனால் நான் பூரிக்கும் அரிசி ரொட்டிக்கும் மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். இதை நம்ம தாவால் எடுத்து போட்டு திருப்பி போட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துடும். செவக்கலாம் தேவையில்லை, அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். எடுத்து நம்ம ஹாட் பாக்ஸில் போடும்போது மேலே மட்டும் லைட்டாக கீ தடவிக்கலாம். கீ வேணாம் அப்படின்னா கொஞ்சம் பாலும் கீயும் கலந்து அது கூட தடவலாம், சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சைடு தான் தடவுவோம். ஏன்னா எடுத்து மேலே போடும்போது முன்னாடி தடவுன ரொட்டியோடைய கீயே ரொட்டி புதுசாக போகிற ரொட்டியோடைய பேக் சைடு அப்படியே அதுவே கோட் ஆயிரும். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப்பும் அழகாக கிடைக்கும். அரிசி ரொட்டி அப்படின்னாலே வேலை தான், ஆனால் இந்த மெத்தடில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு காம்போவாக ஏதாவது ஒரு சட்னி அல்லது கறி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சட்னி தான் வச்சுருக்கேன். ஏன்னா சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே நாங்கள் வெளியே கிளம்ப வேண்டியிருக்கு. என்னோட லேப்டாப்பில் பேட்ரி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது. ஸோ பேட்ரி மாற்றுறதுக்காக கொண்டு போய் கொடுத்தோம். ரிட்டன் வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ வரும்போதே நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பிகாஸ் சாப்பிட்டதுமே வேறு பக்கம் கிளம்ப வேண்டியிருந்தது. ஸோ அவசரமாக சாப்பிட்டுட்டு வேறு கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தது, அதையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வாஷிங் மிஷினில் துணி போட்டு வச்சுட்டு போனால் தான் நம்ம வர்றக்குள்ளே அது ரெடியாக இருக்கும். ஸோ அதனால் வாஷிங் மிஷினில் துணி போட்டு நான் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ ஊற்றுறேன். இப்போ நல்லாவே நம்ம என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிக்விட் முன்னாடி நிறைய நுர வருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நுர வளத்தை குறைக்கிறதுக்காக ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்டெயின் ரிமூவிங்க்கெல்லாம் நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். 7904569575 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதில் லிங்க் வரும். அந்த லிங்க்கில் ஆர்டர் பண்ணலாம். அல்லது askjansi.com வெப்சைட்லேயும் போய் ஆர்டர் பண்ணலாம். நிறைய ஊர்களுக்கு COD வசதியிலே கிடச்சிரும். எங்கள் வீட்டுக்கு வெளியே ரோட் ஒர்க்ஸ் நடந்துட்டுருக்கு. ஒரே நாய்ஸி. அதனால் ஆல்ரெடி வீட்டுக்கு வந்தது லேட்டு. அகெயின் வெளியே வேற போகணும். மார்னிங் வெளியே போயிட்டு வந்ததே எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு.
அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுனால நானும் என் ஹஸ்பண்டும் போக வேண்டியிருக்கு பிஸ்னஸ் விஷயமா. ஸோ அங்கே என்ன வேலை அப்படின்னா, எங்களுக்கு வந்து கெமிக்கல் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட், அது ஒரு வகையான கெமிக்கல் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து குவாலிட்டி டெஸ்டிங்க்கு நாங்களே போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக நானும் அவரும் போயிருந்தோம். இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்தோம். எனக்கு வரும்போதே நல்லா தலைவலி பிடிச்சிச்சு, கொஞ்சம் மூட் அவுட்டு தான். ஸோ ஒரு இளநீ வாங்கி குடிச்சிட்டு வந்தோம். இளநீ குடித்தது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணேன். வீட்டுக்கு வரும்போதே நல்லா டார்க் ஆயிடுச்சு, மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. மழைக்குள்ளே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்க முடியாது. என் பொண்ணு லயன் டேட் சிரப் காய்ச்சி தர சொன்னால், அது வந்து அடுப்பில் இப்போ வெந்துட்டுருக்கு. எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே கிடைக்கும், கெட்டு போகவும் போகாது. கொஞ்சம் கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வரக்குள்ளே மழை நல்லாவே பிடிச்சிருச்சு. ரெயின் வாட்டரை ஹார்வெஸ்ட் பண்ணுறக்காக இந்த மாதிரி நான் அந்த படுதாவை கட்டி விட்டுருக்கேன். மழை விட்டதும் தோட்டத்துக்கு போகலான்னு கூப்பிட்டாரு அவரு. ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் ஸோ மச் எக்ஸாஸ்டட். ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட்டு டைம் இன் லைஃப் எங்கள் கார்டனில் பச்சை மிளகா காய்ச்சிருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தேன். பார்த்ததுமே ஒரு புத்துணர்வு மனசில். இவ்வளோ மிளகா கிடச்சிருக்கு. தாமின் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான். ஸோ நானும் இவரும் தான். அதனால் கொஞ்சம் சிம்பிளாக நைட் டின்னரை முடிச்சுக்கலான்னு மஷ்ரூம் சூப் வச்சேன். இவர் வந்து வெத்தலை வாங்கிட்டு வந்தார். மாடி தோட்டத்துலேயே வெத்தலை கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அக்கேஷ்னலாக எப்பாவது ஒரு டைம், மந்த்லி ஒன்ஸ் அல்லது பை மந்த்லி ஒன்ஸ் வெத்தலை போடுவோம். அது கொஞ்சம் என்ஜாயபிளாக இருக்கும். இவர் தான் எப்போவுமே வந்து வச்சு தருவார். நான் வச்சா சுண்ணாம்பு அதிகமாயிரும், இல்லைன்னா கம்மியாயிரும். அதனால் எனக்கும் அவரு தான் மடித்து தருவார். அந்த மாதிரி மடித்து வாங்கி போடுறதுல ஒரு தனி சந்தோஷம். இந்த vlog நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். குயின் ஜான்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். குயின் ஜான்சியின் ராஜாங்கத்துக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. இனி 2 முடி வேண்டாம், ஒரு முடி போதும். அவ்வளவு ஸ்ட்ராங், அவ்வளவு திக், பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.